வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆலூர் வக்கலூரில் இருக்கிற ஸ்ரீ மார்க்கண்டேஸ்வர சுவாமி டெம்பிள் தான் வந்திருக்கோம். இது வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு ஒரு 68 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. இங்கே ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு 2 hours ஆகும் இங்கே பெங்களூருக்கு இங்கே ரீச் ஆகிறதுக்கு. இப்போ இந்த கோயிலுக்கு எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பெங்களூர்லேருந்து நம்ம ஒஸ்கோட்டை போயிடணும். ஒஸ்கோட்டை போகிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் வரும். ஒஸ்கோட்டையிலேருந்து நம்ம நியூ பெங்களூர் டு சென்னை NE7 ரோடு வந்து நம்ம எடுக்கணும். ஒஸ்கோட்டையிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் இந்த நியூ பெங்களூர் டு சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவே ஃப்ளைஓவர் வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே ஜாயின் ஆகிடலாம். அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு டோல்கேட் வரும். பட் இன்னும் எதுவும் சார்ஜஸ் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. உங்களுக்கு இந்த நியூ பெங்களூர் டு சென்னை NE7 எக்ஸ்பிரஸ் ஹைவே பற்றி தெரியணும்னா நான் இதுக்கான வீடியோ தனியாக வந்து 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 3 வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் நான் வந்து இந்த ரோடை பற்றி இன்டெப்த்தாக வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டோல்கேட் கிராஸ் பண்ணிட்ட அப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஆனால் மாலூர் எக்ஸிட்டை வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா எக்ஸிட்ல ஒரு டோல்கேட் வரும். அதையும் கிராஸ் பண்ணிட்டு லெஃப்ட்ல போனீங்கன்னா மாலூர், ரைட்ல போனீங்கன்னா ஒக்கலேரி. அதுல நீங்க ரைட் எடுத்தீங்கன்னா ஒக்கலேரி போற சைடு. தென் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு ஆர்ச் கிடைக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ள ரைட் எடுத்து என்ட்ரி ஆகணும். அங்கேயே உங்களுக்கு வந்து போர்டெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா போனதும் இன்னும் கொஞ்சம் தூரத்துல இன்னொரு ரைட் எடுக்கணும். அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து போர்டெல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தோப்புக்குள்ள போற மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 5 ஏர்பின் பெண்ட் இருக்குங்க. நல்லா இருக்கும் டிரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலாக நீங்கள் ஹில்ஸ் ஏறிட்டீங்கன்னா மேலே வந்து நீங்கள் கோயிலுக்கு போய் ரீச் ஆகிடலாம். பார்க்கிங் பார்த்தீங்கன்னா தாராளமான ஸ்பேஸ் தான் இருக்குது. பார்க்கிங் எல்லாம் எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. கோயிலுக்கு என்ட்ரி சார்ஜஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ கூட்டமும் அவ்வளோவா இருக்காது. நீங்கள் ஃப்ரீயாக வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ நமக்கு வாங்க உள்ளே போய் கோயில் எப்படி இருக்கு, இதில் என்னென்ன விசேஷன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த கோயில் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் அமைச்சிருக்காங்க. அதுக்குள்ள வந்த உடனே ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நடத்துற அளவுக்கு ஒரு மண்டபமும் வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்லிலே செதுக்கி வச்ச ஒரு கொடி மரம் அமைச்சிருக்காங்க. தென் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ்ல அழகான ஒரு நந்தி சிலையும் வந்து தனியா ஒரு மண்டபத்துல அமைச்சு வச்சிருக்காங்க. அது பக்கத்திலே ஒரு கிணறு இருக்குங்க. அந்த கிணறு வந்து ரொம்பவும் ஆழமான கிணறுன்னு சொல்றாங்க. அது வந்து எந்த காலத்திலயும் வந்து தண்ணி வத்தாத கிணறாங்க. அதாவது வெயில் காலத்திலயும் சரி, பயங்கர ஹீட் டைம்லயும் சரி, அந்த கிணத்துல வந்து தண்ணியே வத்தாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கோயில் வந்து ஒரு சிவன் கோயிலுங்க. சிவன் வச்சுதான் வழிபடுறாங்க. கோயில் கருவறையில பாக்குற லிங்கத்துல நீங்க யமனோட கயிறோட அடையாளமும் அவரோட 3 விரலோட அடையாளமும் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. கைஸ், இது வந்து ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லுவேன் பெங்களூர்ல இருந்து. ஆக்சுவலா இன்னைக்கு வீக்கெண்ட் தான் வந்திருக்கோம். இன்னைக்கே பாத்தீங்கன்னா ரஷ் எதுவும் இல்லை. சூப்பரா இருக்குங்க பிளேஸ். கண்டிப்பா நீங்க வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இது அவ்வளோ வந்து ரீச் ஆகல. ஏன்னா இது ஊருக்குள்ளே இருக்குது. மோஸ்ட்டாக யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இப்போ வந்து புதுசாக வந்து பெங்களூர் டு சென்னை NE7 எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டதால் இங்கே பெங்களூர்லேருந்து இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஈஸியாக தான் இருக்கும். பிளேசஸ் டு விசிட் இன் நியர் பெங்களூர்னு போட்டிங்கன்னா நிறைய இருக்குது. தும்கூரில் பிளேசஸ் இருக்குது. அண்ட் சிக்பல்லாப்பூரில் வந்து ஈஷா ஃபவுண்டேஷன் இருக்குது. அண்ட் கோலார் KGFல வந்து கோட்டிலிங்கேஸ்வரர் டெம்பிள் இருக்குது. நிறைய பிளேசஸ் இருக்குது. அதில் அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இதுவும் ஒரு பிளேஸாக வந்து அமையுங்க. நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா KGF கோட்டிலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தேன். அதோட ஒரு vlog வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துங்க. சரி, இப்போ இந்த கோயிலோட வரலாற்றை கொஞ்சம் பார்க்கலாம். பிரகண்ட ரிஷியின் மகனான மார்க்கண்டேயன் மேல வந்து யமன் தனது கயிற்றை வந்து வீசும்போது அதை வந்து சிவன் வந்து தடுத்ததை வந்து சொல்லப்படுறாங்க. அதனால 16 வயசு இருக்கிற மார்க்கண்டேயனை வந்து கொல்ல முடியல அப்படின்றதுதான் வந்து இங்க இருக்கிற கதை. இங்க வீரபத்ரர், சப்தமாதாக்கள், விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி, சண்டிகேஸ்வரர், காலபைரவர், அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ விநாயக பெருமாள் சுவாமி
அவங்களோட தனித்தனி சந்நிதி வந்து இந்த கோயில்ல வந்து அமைச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி பார்வதி தேவியோட தனி சந்நிதியும் வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மலை மேல இருக்கு இந்த கோயில். இந்த கோயிலோட ஃபுல் பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ மார்க்கண்டேஸ்வர சுவாமி குடி பெட்டா. பெட்டான்னா பாத்தீங்கன்னா மலை, ஹில்ஸ், மலை மேல இருக்கிறதால வந்து இந்த கோயில் வந்து மார்க்கண்டேஸ்வர குடி பெட்டா அப்படின்னு பேர் இருந்திருக்கு. இது வந்து 8th செஞ்சுரியில சாளுக்கிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயிலுங்க இது. அதுவும் இல்லாமல் இங்கே வர்றதுக்கு வந்து ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ரைட் போன ஃபீல் இருக்கும். இப்போ பைக்கர்ஸ்லாம் வந்தீங்கன்னா வந்து ரோடெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா லைக் பண்ணுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோயிலில் வந்து குரங்கு தோலை அதிகம். ஸோ நீங்கள் எதனா ஸ்நாக்ஸோ இல்லை கையில் வாட்டர் பாட்டிலோ எடுத்துன்னு போனீங்கன்னா மோஸ்ட்டாக அதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க, கேரி பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக குரங்கு பார்த்தா அதெல்லாம் விடாது. ஸோ ரொம்பவே தொந்தரவு பண்ணுங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம் இங்கே ஒரு காரை சுற்றி எப்படி உக்காந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே எதுனா ஃபுட்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கார் மேலே ஏறி ரொம்ப வந்து ஸ்க்ராச்சஸ் பண்ணிடும், ரொம்ப தொந்தரவு பண்ணிடும். ஸோ நீங்கள் ஸ்நாக்ஸ்லாம் மோஸ்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு ஸ்டெப்ஸ் வழியாகவும் வரலாங்க. உங்கள் வெஹிக்கிளை வந்து கீழே பார்க் பண்ணிவிட்டு இந்த வழியாக வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வரைக்கும் வரலாம். கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீக்கெண்டில் வந்து இந்த கோயில் வந்து பிளான் பண்ணி ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம், டிரைவிங்க்கும் நல்லாயிருக்கும். பைக் ரைடெலாம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபோட்டோ ஷூட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஜெகதீஷ். ஹேவ் எ நைஸ் டே. பாய். Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பெங்களூர் டு சென்னை நியூ எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு தான் வந்துருக்கோம். ஒஸ்கோட்டி டு விகோட்டா வரைக்கும் இந்த ரோடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் ஒரு 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த பெங்களூர் டு சென்னை நியூ எக்ஸ்பிரஸ் ஹைவேல. ரெண்டுமே நல்ல வியூஸ் போயிருக்கு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். ஸோ வாங்க ஃபர்தரா இந்த ரோட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன டிராபேக் இருக்குன்றத நம்ம போக போக இந்த வீடியோவை பார்க்கலாம்.